ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, சட்டன என் வேலைத்தொடு என் செல்லமே, வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் உன் கையில் ஒன்று நிச்சயமாக ஒன்று கிடைக்கும். என் செல்ல குழந்தையே, கஷ்டங்கள் ஏன் வருகின்றன, துக்கம் ஏன் வருகின்றது என்று நீ அடிக்கடி நினைத்துக் கொள்கிறாய். இறைவன் என்பவர் இருந்தால் கஷ்டங்களும் துக்கமும் இருக்கக்கூடாது அல்லவா என்ற பாவம் தோன்றுகிறது உனக்கு. அந்த விஷயத்தை அப்படியே வை. சிறுவனுக்கு தாய் நடக்க கற்றுக் கொடுக்கிறாள். நடப்பது வந்துவிட்டது என்று கருதி சிறுவன் தானே நடந்து விழுந்து விடுகிறான். சாதனையில் இருக்கும்போதே சாதித்து விட்டேன் என்று நினைத்தால் தாய் என்ன செய்ய முடியும்? உனக்கு துக்கம் ஏற்படுகிறதோ, எது இதமான மார்க்கமோ அதை நான் சொன்னேன். ஆகவே சாதனையில் இருக்கும்போதே சாதித்து விட்டேன் என்று நினைத்தால் தாய் என்ன செய்ய முடியும்? உனக்கு துக்கம் ஏன் ஏற்படுகிறதோ, எது இதமான மார்க்கமோ அதைத்தான் நான் சொன்னேன். நடைமுறையில் கடைபிடிக்காமலேயே தெரிந்து கொண்டு விட்டேன் என்று நீ நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? நடக்க கற்றுக் கொடுத்த தாயை மறக்காதே. தாய் சொல்லிய மார்க்கத்தை கைவிடாதே. அப்போது நீ விழமாட்டாய். அவ்விதமாகவே நான் சொல்லியவற்றை கடைபிடி. சதா என்னை நினை, நான் நடத்துகிறேன் என்று திடமாக நம்பு. எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற பாவத்தை வரவிடாதே. என்றும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேன். உனது மார்க்கத்தை எளிதாக்குகிறேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாக களைந்து விடுகிறேன். நானே உன் கூடவே வந்து கொண்டிருப்பதை நீ மறந்தால் நான் என்ன செய்ய முடியும்? முருகா என்னுடையவர் என்று நீ நினை. முருகா முருகா என்று நீ என்னுடையவன் என்று நான் கருதுவேன். சுடர்விடும் தீபத்தை பார்க்காமல் இருளாக இருக்கிறது என்றால் நான் என்ன செய்ய முடியும்? என் வார்த்தைகளின் மீது முதலில் முழு நம்பிக்கை வைத்து செயல்படு என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் அடிக்கடி கூறுகிறேன், என்ன தெரியுமா? ஏன் எல்லோரிடமும் எல்லாவற்றுக்கும் இப்படி அவசரப்படுகிறாய் என்று. உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பும் பொறுமையும் இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கஷ்டம் அல்லவா? நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. இந்த முருகப்பெருமானை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை. அதே நேரத்தில் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டத்தை சகிக்க பழகிக்கொள். எதையும் எதிர்த்து நில். இங்கு எதுவும் நிரந்தரமல்ல. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தானே செய்யும். கர்ம வினைகளின்படி விதி சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறித்தாலும் அமைதியாக இரு. நம்பிக்கை மட்டும் தளர்ந்து விடாதே. நம்பிக்கை கொள். எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் நிச்சயமாக. அதுவரை உன் மீதும் என் மீதும் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. உன் கடமைகளை செய். உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும். உனக்கான நல்ல பலன்கள் நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் சொல்லவே. உன் கவசமாய் இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். உனக்கு மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது என் கடமை அல்லவா? இதோ வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும். ஏனென்றால் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா? என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்படும் ஒவ்வொரு காரியமும் நிச்சயமாக அதில் நீ வெற்றி பெறுவாய். நீ விரும்பிய அனைத்து வளங்களையும் பெறுவாய். ஆம் செல்லமே, நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். இன்னொன்று சொல்லட்டுமா இந்த முருகப்பெருமான்? இதுதானா வாழ்க்கை என்பது 2 கோணங்களில் அதை பார்வையிடு. நான் சொல்வது புரிகிறதா? உன்னிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்களாகட்டும் அல்லது செயல்களாகட்டும், அவற்றை செய்து நீ எதை பெறப்போகிறாய்? நம் உயிரே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் உன்னிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்களாகட்டும் செயலாகட்டும், அவற்றை செய்து நீ எதை பெறப் போகிறாய்? நம் உயிரே நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் எதிர்மறையை, இன்னல்கள், தோல்வி, அவமானம், இந்த போராட்டம் எல்லாவற்றையும் தாண்டி உன் இலக்கில் நீ நிற்பது என்பது எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார். கோபமோ, கவலையோ, வருத்தமோ, பகையோ, விரோதமோ இவற்றுக்கு பதிலாக உன்னை மேம்படுத்து. உனக்குள்ளே உன் மனதில் நிறுத்திய இந்த முருகப்பெருமான் எப்படி உனக்கு தவறான வழியை தருவேன் என்று. ஒரு பக்கம் இது செய்யலாம் என்று தோன்றும், இன்னொரு பக்கம் இதை செய்தால் நிம்மதி இருக்காது என்று தோன்றும். இது மனிதனுடைய இயல்பான புத்தியின் நிலை.
நிம்மதி பற்றி யோசிக்காது. இதை ஆராய்ந்து பார்க்கத்தான் யோசிக்கும். அவற்றால் நாம் இழப்பது என்னவோ நம்முடைய நிம்மதியைத்தானே. உன்னை வழி நடத்துபவன் நான். உன் அகிலமாய் இருக்கும் இந்த முருகப்பெருமான் எதுவும் தப்பாய் போகாது என்ற நம்பிக்கையுடன் எதையும் யோசிக்காமல் பொறுமையாயிரு. ஆகவே உன்னிடம் என்றைக்கும் நான் சொல்வது அதுதான். எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் அதை நொடிப்பொழுதில் அகற்றி விடுவேன். ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் சொல்வதும் இல்லை. அதே போலத்தான் வாழ்க்கையில் இது நடக்கும் நடக்காது என நிர்ணயிக்கப்பட்டதை யாராலும் கூற முடியாதல்லவா? விதி என்னும் மாயை என்னும் விளையாட்டில் நீ என்ன நான் என்ன எல்லோரும் ஒன்றுதானே. மேலும் சமமாய் போகும் சாலையும் உன் பயணங்களாக வாழ்க்கையும் ஒன்றுதான். ஆகவே எல்லாவற்றுக்கும் கடக்கத்தான் வேணும். பயந்தாலும் அதே இடத்தில் நிற்க முடியாது. செல்லும் பாதைகள் எத்தகையது என்று தீர்மானிக்க முடியாது என்றாலும் அது எப்படிப்பட்டது என உனக்கு உன் மனதில் இருந்து இது சரியா தவறா என்று நான் கூறுவேன் அல்லவா? ஆகவே என் செல்லப்பிள்ளையே, உன்னால் சாதிக்க முடியும். உன் சுற்றத்தில் ஆட்கள் இல்லை, அரவணைப்பு இல்லாதது போல் உணர்கிறாயே. உன் கண்ணீர் விழும் தருவாயில் என் கண்களில் இருந்து முதலில் வடிகிறது உன் மன நிலைமையைக் கண்டு. ஆம் செல்லமே, மனதிற்குள் புலம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்து கொண்டும் உனக்கு உன்முகம் நாடகமாய் நடிப்பது போன்று தோன்றியிருக்கிறது. ஏனென்றால் இது உனக்கு கஷ்டகாலம் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் இந்த முருகப்பெருமானை பொறுத்தவரை இது உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்லதொரு பாடமாய் அமைந்த காலம்தான் இது. இதை நீ பயன்படுத்திக் கொள். உன்னை சரி செய்ய உனக்கு ஏற்பட்ட நல்லதொரு வாய்ப்பு. ஆம் செல்லமே, மனம் தடுமாறும். முன்னை செல்ல 4 படிகள் ஏறினால் பின்னை இழுக்க உன் எண்ணங்கள் உன்னை குழப்பும். மனதை ஒருமுகப்படுத்து. உன் சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும். உன் எண்ணங்கள் புதுமையடையும். உன் வாழ்வில் மெல்ல மெல்ல சூரியனின் வெளிச்சம் உதயமாகும். ஆகவே உன் எண்ணங்கள் நேர்மறையாய், ஆனால் உனக்கான நிம்மதி சந்தோஷம் பிறக்கும். அதில் நேர்மறையாய் இருந்தால் உலகத்தில் என்ன மாறினாலும் நான் உன்னை விட்டும் ஒருபோதும் விலக மாட்டேன், அகலமாட்டேன். உனக்கான பாதுகாப்பு வளையம் போட்டிருக்கிறேன் என் செல்லமே. நீ ராஜயோகத்தில் வாழப்போகிறாய். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. எப்போதும் நான் இருப்பேன், யாம் இருக்க வயமே, என் வேலுண்டு வினையில்லை முருகா என்று என்னை மனதார கும்பிடும் என் செல்ல பிள்ளையை நான் கைவிடுவேனா? உன் பக்தியின் தூய்மையையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் நன்கு அறிவேன். ஆகவே உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லது நடக்கும், நல்லதாகவே நடக்கும், அது நன்மையாகவே நடக்கும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.